அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். சார் வணக்கம். தற்போது பியூஷ் கோயல் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க கிரீன்வேஸ் இல்லத்திற்கு போயிருக்காரு. இன்று காலை விருந்துடன் என்ன மாதிரியான வியூகம் அமைப்பது அப்படின்ற இருவரும் ஆலோசிக்க இருக்காங்க. இப்போ நான் ஒரு வலுவான கூட்டணியை சில கட்சிகளை கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் ஏற்கனவே பாமக கூட்டணிகளை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் இன்னும் என்னென்ன கட்சிகள் வருவதற்கான சூழல் இருக்கு? இந்த இரு தலைவர்கள் சந்திப்பு அப்படின்றது வேறு என்னென்ன வியூகங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு வழிவகுக்கும்? இவங்க என்டிஏ பலப்படுத்துறதுக்கும் என்டிஏல கூடுதல் கட்சிகள் கொண்டு வரதுக்கான முயற்சியில அதிமுக தனியாகவும் பாஜக தனியாகவும் ஈடுபடுறாங்க. அதனால எந்தெந்த கட்சிகளுக்கு யாரோட போய் சேர்வது அனுகூலம் என்ற அடிப்படையில தான் இதுல கூட்டணிகள் உருவாகுது. அதிமுகக்குள்ளே அதிமுக தலைமை 20 விழுக்காடு எடுத்த எடப்பாடி பழனிசாமி தான் முக்கிய தலைவராட்டு முதன்மை தலைவராட்டு அதுல இருக்கிறாருங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. அதுல என்டிஏ கூட்டணியில பாஜக கூட இருந்தவர், பாஜக கூட்டணிக்கு காரணமானவர் என்று சொல்லப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியை விரும்பினார், அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணியை விரும்பினார் என்று பேசப்பட்ட நிலைமையில் கடைசியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்டிஏ சார்பாக மாம்பழம் சின்னத்தில் பாமக கேண்டிடேட்டையே பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிக்கக்கூடிய அளவிற்கு என்டிஏயில் உறுதியாக இருந்த அன்புமணி அவர்கள் என்டிஏயை பொருட்படுத்தாமல் பாஜகவை பொருட்படுத்தாமல் தான் தனது அரசியல் எதிரியான தனது தந்தை டாக்டர் ராமதாஸை வீழ்த்துவது என்றால் எடப்பாடியின் ஆதரவு முக்கியம். காரணம், வன்னியர் பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமி இண்டிவிஜுவல் பார்ட்டியாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை விட பலமான தலைவராக விழுப்புரம், சிதம்பரம், சேலம், தர்மபுரி போன்ற இடத்தில் இருக்கிறார் என்ற அடிப்படையில் தானும் அதிமுகவில் சேர்ந்தால் தனக்கு சீட் கன்வெர்ட் ஆகும், அதில் ராமதாஸை வீழ்த்தி விடலாம் என தன்னுடைய அரசியல் நன்மைக்கு ஏற்ப அவர் நேரடியாக பாஜகவை பொருட்படுத்தாமல் அவருக்கு ஊழல் வழக்கு இருக்கிறது, அது இருக்கிறது, பாஜகவின் அடிமையாகத்தான் அவர் இருப்பார் என்ற கருத்தை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவர் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக தெளிவாக அவர் அதிமுக கூட்டணியில் சேர்ந்துள்ளார். அதே போல் டிடிவி தினகரனும் என்டிஏவில் இருந்தவர் தான். என்டிஏவில் இருந்து என்டிஏவை விட்டு மோடி வரும்போது மோடி ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கதவை அடைக்கிறார் என்ற கருத்தை மெய்ப்பிக்கும் விதமாக என்டிஏ விட்டு வெளியேறியவர் இப்பொழுது அமித்ஷாவின் முயற்சி மூலமாக என்டிஏக்குள் உள்ளே வந்திருக்கிறார். ஆக தினகரன் தனக்கான சீட்டுகளை எடப்பாடியிடம் கேட்டு பெறுவதை விட பாஜக மூலமாக எடப்பாடியிடம் கேட்டு பெறுவதற்கான சூழ்நிலை தான் இருக்கிறது. இந்த வகையில் தினகரனுக்கு உள்ள சீட்டுகளை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு 3/4 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்கிறது. அது ஒரு சீட்டு. அவரை நம்பி அவர் ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட் என்ற அடிப்படையில் வந்த வாக்குகள், அதனை நாம் எப்படி மதிக்க முடியும்? எனவே தினகரனுக்கு மிக குறைவான சீட்டுகளைத்தான் எடப்பாடி பழனிசாமி மதிப்பார். காரணம், ஒரு காலத்தில் எடப்பாடியை விட அதிமுகவில் பெரிய இடத்தில் இருந்தவர் தினகரன். எனவே தினகரனுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் என்ற அடிப்படையில் ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ் தான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கொடுக்க விரும்புவார். தனது போட்டியாளரை யாரும் வளர்த்துவிட விரும்ப மாட்டார்கள். அதே வேளையில் பிஜேபி தன்னுடைய பங்கிலிருந்து தினகரனுக்கு சில சீட்டுகளை கொடுத்து தினகரனை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு பிஜேபி தன்னுடைய சீட்டுகளை குறைத்துக் கொண்டு தினகரனுக்கு சீட்டுகளை அதிகரிக்கப்படுத்தக்கூடிய வேலையை செய்யலாம். காரணம், தினகரன் உள்ளே வந்திருப்பது பாஜகவை நம்பி, அமித்ஷாவை நம்பி உள்ளே வந்திருக்கிறார். அன்புமணி வந்திருப்பது எடப்பாடி பழனிசாமியை நம்பி வந்திருக்கிறார். அவருக்கு 18+1 என்ற அடிப்படையில் சீட் ஷேரிங் முடிந்து விட்டதாகவே தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதை பாமக தரப்பிலிருந்து மறுக்கவில்லை, அதிமுக தரப்பிலிருந்து மறுக்கவில்லை. இப்பொழுது தொங்கலில் நிற்பது டிடிவி தினகரன் தான். அதனால்தான் அவர் மிக தெளிவாக சீட் ஷேரிங் இன்னும் முடிவாகவில்லை, அமமுகவின் நலனை கொண்டே நாங்க இந்த கூட்டணியில இருக்கிறோம், மற்ற விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு அமமுகவின் நலனை கருத்தில் கொண்டே இருக்கிறோம் என்று ஒரு சிறுவிடு பொலிட்டிஷியனாக மியூச்சுவல் மிஸ்டர்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் பரஸ்பர நம்பிக்கையின்மை நிலவுவதால் சீட்டு விவகாரத்தில் ஒரு ரெசர்வேஷனோடையே டிடிவி தினகரன் அணுகுகிறார். எடப்பாடி டிடிவி தினகரனுக்கு உங்களுக்கு உள்ள வாக்கை நான் மதிக்க முடியாது, நீங்கள் ஸ்டார் கேண்டிடேட்டாக எடுத்த வாக்கு இதை கட்சியின் வாக்காக மதிக்க முடியாது என்று மிகவும் குறைத்து மதிப்பிட்டே டிடிவி தினகரன் எடப்பாடி டீல் பண்ணுவார். இதனை தினகரனுக்குள்ள சீட்டை தங்களுக்குள்ள சீட்டை குறைத்து வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்டிஏக்கும் என்டிஏயில் உள்ள பாஜகவுக்கு இருக்கிறது என்பதே உண்மை. கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருத்தர் வளரக்கூடாது, அவங்களோட எதிர்கால வளர்ச்சியை மட்டுப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் வியூகம் வகுப்பாங்களா, இல்லை வெற்றி ஒன்றுதான் இலக்கு அப்படின்ற இப்ப பேசக்கூடியவர்கள் கருத்துக்கள் அடிப்படையில் வியூகங்கள் இருக்குமா? அதாவது ஜெயலலிதா பாடம் தான் இது. எவரி பொட்டன்ஷியல் அலை இஸ் எ formidable rival. ஒவ்வொரு
கூட்டணி கட்சியும் நாளைக்கு வந்து போட்டியாளராக வருவார் என்று மிகவும் நுண்ணறிவு கொண்ட தமிழக அரசியல் வரலாற்றிலே ஷார்ப் எஜ்டு பிரெயின் கொண்ட பல அரசியல் வியூகங்களுக்கு முன்மாதிரியாக இருந்த கலைஞரே ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு பல ட்ரெண்ட் செட்டராக இருந்த ஜெயலலிதாவின் கருத்து என்னவென்றால் ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் நாளைக்கு நமக்கு போட்டியாளராக வருவார்கள். அதனால் அவர்களை மார்ஜினலைஸ் பண்ணுவது, அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பது என்பதில் ஜெயலலிதா சமர்த்தர். ஜெயலலிதா வழியில் தான் எடப்பாடி பழனிசாமியும் இதில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக முந்தைய காலகட்டத்தில் பாமகவை தமிழ்நாட்டுக்காக கூட்டணியில் சேர்த்த ஜெயலலிதா அம்மையார் புதுச்சேரியை பொறுத்தவரையில் பாமகவை கூட்டணியில் வைத்தே அவமானப்படுத்தியதும் வரலாறு என்பது நமக்கு தெரியும். அந்த வகையில் ஜெயலலிதாவின் அடிச்சுவட்டில் ஜெயலலிதாவிடம் வந்து பாடம் படித்த எடப்பாடி பழனிசாமி மிகுந்த சமர்த்தராகவும் தன்னுடைய எதிர்கால அரசியலையும் அதிமுகவில் தன்னுடைய இடத்திற்கு யாரும் போட்டியாக வந்துவிடக்கூடாது என்பதிலும் மிக சமர்த்தராக தெளிவாக ஒரு தேர்ந்தெடுத்த ராஜதந்திரியாக தன் காய்களை நகர்த்துவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் எனக்கு கிடையாது. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன்.